மே சனிக்கிழமை மாலை மணி 6:30 ஐடியா லைவ் அரேனா பத்தாலிங் ஜாயா non-stop entertainment. டிக்கெட்டுகளுக்கு ticketyo.com.my. Agam Broadband live in Malaysia, a lifetime experience brought to you by Global Fine Arts. ஃபேமிலிக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். பெட்டர் ஹவுஸ், பெட்டர் எஜுகேஷன், நிம்மதியான வாழ்க்கை. ஆனா எக்ஸ்ட்ரா இன்கம் இல்லனா அது ஒரு கனவாக தான் இருக்கும். மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராமுடன் கனவை நிஜமாக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பலர் ஆல்ரெடி மந்த்லி இன்கம் earn பண்ணிட்டு இருக்காங்க. நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ ஆபீஸ், ஜஸ்ட் ஒரு ஃபோன் பிளஸ் ஒரு சின்சியரான முயற்சி. இது சைடு இன்கம் மட்டும் இல்லங்க, ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்களும் ஸ்டார்ட் பண்ண ரெடியா? மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் இப்போதே அழையுங்கள் 0109272919. என்ன ரெட் கலர் சட்டை போட்டு வந்திருக்கீங்க? இது அவங்களுக்கு தானே? ஆக்சுவலி அப்படி கிடையாது. எனக்கு என்னது? யாருக்காக? இல்ல, நான் அதுக்கெல்லாம் ஒண்ணும் போட்டுட்டு என்ன பேச விடுங்க. அட, உங்க போன் ரிங்டோன் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு தானே? நான் இப்போ ப்ளே பண்ணட்டா? ஏன் இப்ப சும்மா அவங்க இதுவும் அதுவும் சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஜோக்கு தானே? நீங்க பண்ற நகைச்சுவை ஒருத்தவங்களை காயப்படுத்தலாம், ஒரு சிச்சுவேஷனை வொர்ஸ்ட் ஆக்கலாம். சோ அதனால இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுங்க. ராகாவின் அன்பான வேண்டுகோள். ஒரே நேரத்துல 9 ரியாக்ஷன் கொடுப்பது பெண்களின் குணம். 9இல் ஒண்ணுமே புரியாமல் தவிப்பது ஆண்களின் மனம். ராகா சிறந்த இசை. மலேசியா மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிஷ் கல்யாண் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ராகா ஆஹா சிறந்த இசை. வணக்கம். ஜோஹரில் மாநில அரசும் கல்வித்துறையும் இணைந்து மாணவர் பாதுகாப்புக்காக புதிய சிறப்பு குழு ஒன்றை அமைக்க முடிவு செய்துள்ளன. பள்ளிக்கு உட்புறத்தில் மட்டுமல்லாது பள்ளியை சுற்றியுள்ள வெளிப்புறங்களிலும் மாணவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதை அக்குழு நோக்கமாக கொண்டுள்ளது. நேற்று பத்துப்பஹாட்டில் 8 வயது சிறுமி பள்ளி வளாகத்தில் வேனொன்று மோதி உயிரிழந்தாள். அச்சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு விதிகளை வலுப்படுத்தவே அக்குழு என மாநில செயற்குழு விளக்கியது. இதனிடையே சம்பந்தப்பட்ட அந்த வேன் ஓட்டுநர் 3 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். 60 வயதான அவரிடம் விசாரணைகளும் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. பள்ளி பொருட்களை விநியோகித்துக் கொண்டிருந்த போது அவ்வழியே நடந்து சென்ற பாதிக்கப்பட்ட 2ஆம் ஆண்டு மாணவி மீது அந்த வேன் மோதியதாக கூறப்படுகிறது. கடுமையான காயத்திற்கு ஆளான அச்சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். நாட்டில் மேம்பாலங்களை உருவாக்குவதும் திறன்மிகு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதும் முக்கியம் என நெடுஞ்சாலை வாரியம் தெரிவித்துள்ளது. அதுவே அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசல்களை சமாளிக்க வகை செய்யும் என அவ்வாரியம் கூறியது. சொகுசு வாகன அணிவகுப்புகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக கூறும் சமூக ஊடக பதிவுகளை புக்கிடாமான் போக்குவரத்து காவல்துறை மறுத்துள்ளது. கடா, பினாங்கு, பேராஸ், லங்கோர், குவாலலும்பூர், மலாக்கா, ஜோஹர் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று மதியம் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. ஈரானில் தனது ராணுவ தாக்குதலை இடைநிறுத்தம் செய்ய போவதாகவும் இப்போதைக்கு ஹோமஸ் நீரிணையில் சிக்கி தவிக்கும் வர்த்தக கப்பல்களுக்கு வழிகாட்டுவதில் கவனம் செலுத்த போவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே தெரான் அதனை ஈரானின் வெற்றி என கூறி வருகிறது. இந்த மே மாதம் அரூஸ் அல்லது அத்திவாவுக்கு ரிங்கிட் மலேசியா 3000 வரையிலான கழிவை பெறுங்கள். ரோடுவாவுடன் சுகமான உரிமையாளர் அனுபவத்தையும் எளிதான பராமரிப்பையும் அனுபவியுங்கள். இன்றே உங்கள் SUV-ஐ முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மலேசியர்கள் ஆரோக்கியமாக நீண்ட காலம் சிறப்பான வாழ்க்கையை வாழ ஊக்குவிக்கும் AIA வைட்டாலிட்டியின் 10வது ஆண்டு விழா மே 9ஆம் தேதி காலை மணி 7 முதல் மாலை மணி 6 வரை பத்தாலிங் ஜயாவில் உள்ள பாடாங் தீமோருக்கு உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் அழைத்து வாருங்கள். ஹாட் ஏர் பலூன் சவாரிகள், குழந்தைகளுக்கான பால் பிட் விளையாட்டு, கூடவே ஏராளமான பரிசுகள் மற்றும் பல சுவாரஸ்யமான அங்கங்கள் காத்திருக்கின்றன. நாள் முழுக்க கொண்டாட்டம் தான். அங்கு சந்திப்போம். இன்றைய சவால்கள் எதுவாக இருந்தாலும் ரோடுவா கார்கள் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன. எரிபொருள் சேமிப்பு முதல் பராமரிப்பு செலவு வரை ரோடுவாவுடன் சாமர்த்தியமான ஓட்டுதலை அனுபவியுங்கள். ராகாவில் விளையாட்டு செய்திகள்.
ஆசிய கிளப் சாம்பியன்ஷிப் முதல் கட்ட அரையிறுதி ஆட்டத்தில் இன்றிரவு புரிராம் யுனைடெட்டை சந்திக்கிறது ஜேடிடி. அவ்விரு அணிகளும் தென்கிழக்கு ஆசியாவின் கால்பந்து வட்டாரத்தில் பேரும் புகழும் வாய்ந்தவை என்பதால் அது ஒரு முக்கியமான ஆட்டமே என்கிறார் அணி நிர்வாகி சிஸ்கோ மோனஸ். சொந்த அரங்கில் நடைபெறும் அவ்வாட்டம் ஜேடிடிக்கு ஊக்கமளிக்கும் என்றும் தாய்லாந்தில் நடைபெறும் அடுத்த கட்ட ஆட்டத்துக்கும் அது உதவும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புரிராம் யுனைடெட் ஜேடிடி மோதும் ஆட்டத்தின் நேரடி ஒளிபரப்பை இன்றிரவு மணி 8 தொடங்கி ஆஸ்ட்ரோ அலைவரிசை 803 மற்றும் சூக்காவில் காணலாம். சாம்பியன்ஸ் லீக் 2ஆம் கட்ட அரையிறுதி ஆட்டத்தில் PSG சந்திக்கும் பாயர்ன் மியூனிக் மிகுந்த அழுத்தமும் தீவிரமும் நிறைந்த அணுகுமுறைகளை கையாளவிருக்கிறது. இறுதி சுற்றுக்கு முன்னேறும் முயற்சியில் நடப்பு சாம்பியன்களை தடுக்கும் தனது இலக்கை நிறைவு செய்வதே அதன் நோக்கம் என அணி பயிற்றுனர் வின்சென்ட் கம்பெனி கூறியுள்ளார். அதில் வெற்றி பெறும் அணி இம்மாத இறுதியில் ஆர்சனலை எதிர்கொள்ளும். PSG பாயர்ன் மியூனிக் மோதும் ஆட்டத்தின் நேரடி ஒளிபரப்பை அதிகாலை மணி 3 தொடங்கி ஆஸ்ட்ரோ அலைவரிசை 820 மற்றும் சூக்காவில் காணலாம். உலகக்கிண்ண கால்பந்தாட்டத்தின் டிக்கெட் விலை ரசிகர்களின் விமர்சனத்துக்கு உள்ளானாலும் அது நியாயமான விலையிலேயே விற்கப்படுவதாக FIFA தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ தெரிவித்துள்ளார். ஸ்டேடியம் ஆஸ்ட்ரோ விளையாட்டு தகவல் மையம். அண்மைய விளையாட்டுச் செய்திகளுக்கு stadiumastro.com வலம் வாருங்கள். செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். சொல்லுங்க சுரேஷ் டூட். ஐபோமலை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிச்சிடலாம். 1,30,000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை உருவாக்கிய பெருமையோடு யூனிதார் எடுகேஷன் குரூப் 35வது வருடத்தில் கால் பதிக்கிறது. பெற்றோர்களை உங்களின் பிள்ளைகளின் வளமான எதிர்காலத்திற்கு யூனிதாரை முன்னணி தேர்வு. நாடு முழுவதும் உள்ள யூனிதார் கிளைகளுக்கு சென்று மே இன்டேக்கான விவரங்களை இலவசமா பெறுங்க. யூனிதார் பங்கெட் பஸ்ஸாமா. நேத்து ஐபோமலையில 7 மணி அளவுல இந்த வேலையை பத்தி நானா அகிலாவும் பேசியிருந்தோங்க. அது சம்பந்தமான ஒரு கேள்வி நீ கேட்கறோம்னு சொல்லியிருந்தோம். எப்படின்னா, நீங்க புதுசா ஒரு வேலை தேடி போறீங்க. அதாவது இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கலாம், இல்ல ஏற்கனவே பல வேலைகள் முடிச்சுட்டு இன்னொரு புது வேலைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க. போற இடத்துல என்ன மாதிரி விஷயத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க? அது ஒரு வாய்ப்பா இருக்கலாம், இல்ல அங்க இருக்கிறவங்க இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம், இல்ல என் முதலாளி இப்படி என்ன பாத்துக்கிறோன்னு. அதே சமயத்துல இந்த வேலை கொடுக்குறாங்க தெரியுமா, அந்த முதலாளிகள், சூப்பர்வைசர்ஸ், மேனேஜர்ஸ், CFO, CEO யாரா வேணாலும் இருக்கலாம். நீங்க வரவங்க கிட்ட இருந்து எந்த விஷயத்தை எதிர்பார்க்கறீங்க? இந்த ரெண்டு தரப்புமே இன்னைக்கு நம்ம கலைக்கலாம். ஏன்னாங்க இது ஒரு குழப்பமாவே போயிட்டு இருக்கு. என்னதான் உங்களுக்கு ஆக்சுவலி வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. அதனால நீங்க கொஞ்சம் பேசி விஷயங்களை வாங்கிக்கோங்க. புதுசா வேலைக்கு சேர்ற தலைமுறையை பத்தி இது சரியில்லை அது சரியில்லைங்கிறாங்க. அது நம்ம காலகட்டத்துல இருந்துச்சு, அதுக்கு முன்னுக்கு இருந்துச்சு. அப்ப அதிகமா பேசப்படுது இணையத்துல. இன்னும் சில பேர் போற இடத்துல ரொம்ப நாள் தங்க மாட்டேங்கிறாங்க, அடுத்தடுத்து வாய்ப்பு தேடி போறாங்க அப்படின்னு. அப்ப இப்ப இருக்கிற நிறுவனம் எப்படிதான் சமாளிக்கிறாங்க? 0393430993 கால் பண்ணுங்க, கொஞ்சம் பேசுவோம் இதை பத்தி. யான் படத்துல இருந்து பாட்டு இது ராகா.